சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து பொள்ளாச்சியில் திமுக கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் காரணமாக இந்தியாவில் சிலிண்டர் விநியோகம் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதற்கு மத்திய பாஜக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணி கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி காந்தி சிலை முன்பு சிலிண்டருக்கு நாமம் போட்டும் விறகு அடுப்பில் சமைப்பது போன்று நூதன முறையில் திமுக கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டுகொள்ளாத மத்திய பாஜக அரசை கண்டன கோஷங்களும் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இன்றைய சூழ்நிலையில் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் கமர்ஷியலாக வரதை கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டாங்கன்னு ஒரு கேஸ் கம்பெனி லீஸ் எடுத்த ஒரு உரிமையாளரே எங்கிட்ட வந்து ஃபோனில் வந்து கான்டாக்ட் பண்ணி சொன்னார். பாதி உணவு வகைகளை நிறுத்திட்டாங்க. கமர்ஷியல்லையுமே பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு மட்டும்தான் வந்து சிலிண்டர்கள் வந்து அவசர தேவைக்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு கிரிமட்டோரியமுக்கு கூட ஆர்டர் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தொடர்ந்து இந்த சூழ்நிலை நீடித்தால் அது மட்டும் இல்லாமல் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் நாங்கள் நேற்று தான் ஆர்டர் பண்ணோம் நம்ம வீட்டில் 3 days ஆகும்னு சொல்லியிருக்காங்க. திடீர்னு இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிய ஒன்றிய அரசு மக்கள் பெண்மணிகள் அனைவருமே மகளிரை பற்றி எந்த கவலையும் படாமல் அதுக்கு எந்த ஒரு அறிக்கையும் விடாமல் மெத்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது.